Hi friends, welcome to our channel கிருஷ்ணகிரி பொண்ணு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து என்னோடய வெயிட் லாஸ் வீடியோஸ் போடணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னால் அதுக்கான டைம் எனக்கு வரவே இல்லை. ஏதாவது ஒரு வேலை வருது, நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பேன், வீடியோஸ் எடுப்பேன், அப்புறமேட்டு என்னால் அப்லோட் பண்ண முடியாது, என்னோடையும் டைட்டை மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய ஒரு பிஸி ஷெட்யூலில் என்னால் போட முடியாமல் போச்சு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்னா நம்மளோட டைமிங்கோ இல்லை ஏதோ ஒன்று நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடும். அப்படி பண்ணும்போது நம்ம நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு செல்ஃப் மோட்டிவேட் ஆகி கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ்க்குள்ளே போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி இறங்கியிருக்கேன். ஸோ வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு மட்டும் மோட்டிவேட்டட் இல்லை, எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோஸ் போடுறோம், அதுக்காக நம்ம சின்சியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக தான் நான் வீடியோவும் போடுறேன். ஒரு 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி என்னோடய பையனை வச்சுட்டு பேலியோ டயட் வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டி ஒரு நார்மலான ஒரு வீடியோ, நார்மலான ஒரு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். பண்ணுவோம், எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காமல் அப்படியே நார்மலாக கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எப்பயுமே அந்த மாதிரி தான் ஒரு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும். கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்லேயே வெயிட் குறையில அப்படின்னு சொல்லி நம்ம வித்ட்ரா பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஏன் நடுவில் வித்ட்ரா பண்ணேன்னா, எனக்கு நிறைய வெளியில் போகிற வேலை இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடை இருக்கிறதுனால நிறைய நான் வெளியில் போவேன். ஸோ வெளியில் போகும்போது அவுட் சைட் ஃபுட் எடுக்க வேண்டியதாக இருக்கும், டைம் ஆகும் வீட்டுக்கு வரத்துக்கு. நம்மளோட வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் அவுட் சைட் ஃபுட்டு நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அப்படியே அவுட் சைட் ஃபுட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். நான்லாம் வெளியில் போனேன்னா வெயிட் லாஸுங்கிறதையே மறந்துடுவேன். நல்லா அங்கே கிடைக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பேன். ஸோ அதனால் ஒரு ஈக்குவலான ஒரு டயட்டை எடுக்கணும். ப்ரோட்டீனு, ஃபைபரு, கார்ப்ஸு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அந்தளவுக்கு நான் ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நடுவில் நிறைய ஃபங்க்ஷன் வருது, இங்கே போகிறது, அங்கே போகிறது, இப்படி போகிறது, அப்படி போகிறது சொல்லி என்னோடய வெயிட் லாஸ்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம், கரெக்டாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம். அது உங்களுக்கும் மோட்டிவேஷனாகவும் எனக்கும் மோட்டிவேட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி லாங் வீடியோ வரும், அடுத்தடுத்த வீடியோவில் ஷார்ட்ஸ் வீடியோஸாக போடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நிறைய பேர் இல்லை நீங்கள் வீடியோ போட்டாலும் எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை இன்னொரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக நான் போகிற வீடியோஸ் வரும். அண்ட் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லிடுங்க. இன்றைக்கி என்னோடய வெயிட் எவ்வளோ, இன்றைக்கி நான் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுல அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வரும் பாருங்கள். அடுத்தடுத்த நாட்களில் ஷார்ட்ஸ் வீடியோவாக போகிறேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள். ஓகே, மார்னிங் எழுந்து இன்றைக்கி வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு நாள் வாக்கிங்கு, ஒரு நாள் ஏதாவது லைட் ஒர்க் அவுட் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இருட்டாக இருக்கும்போதே வாக்கிங் வந்துட்டேன். 1 ஹவராவது வாக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு முன்னாடி நிறைய வாக்கிங் போயிருக்கேன். கேப் கொஞ்சம் நிறையவே விட்டுருச்சு. ஸோ அதனால் ஒரு 45 மினிட்ஸ் மட்டும் வாக்கிங் போயிட்டு அப்புறம் போய் நம்மளோட வெயிட்டை செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் வெயிட்டை பார்க்குறேன். பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ வெயிட் கெயினாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலாக என்னோடய வெயிட் 53 தான் இருந்தது. இப்போ 56 இருக்குது. ஓகே, 56 ஆகிடுச்சு, கண்டிப்பாக நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன இது 3 கிலோ தானே, 3 கிலோவில் போயிட்டு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துட போகுது, இது ஒரு 1 வீக்கில் குறைச்சிடலாம், 15 நாளில் குறைச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் என்னோடய பாடி கண்டிஷன் என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு 1 கிலோ வெயிட் குறையினா கூட சின்சியராக நான் ஒரு மாதம் டயட்டை மெயின்டைன் பண்ணால் தான் எனக்கு 1 கிலோ அப்படிங்கிறதே குறையும். அந்த மாதிரி என்னோடய பாடி மெட்டபாலிசம் அந்த லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சின்சியராக இருக்கணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த 1 கிலோ வெயிட் அப்படிங்கிறது குறையும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் எனக்கு ரெடியூஸ் ஆகும். என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமை மிக அவசியம், மிக அவசியம். ஸோ பொறுமையாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். மார்னிங் இந்த ஃபேட் கட் ட்ரிங்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் என்னோடய வேலைகளெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு
ஒரு 10:30 போல் நான் வந்து பட்டர் டீ எடுக்க ஆரம்பித்தேன். இந்த டீயில் வந்து கொஞ்சம் கூட வந்து சுகர் சேர்க்கவே கிடையாது. பட்டர் டீ தான் இது. பட்டர் டீ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து டீ குடிக்கலை அப்படின்னா எனக்கு அந்த நாளே வந்து எனக்கு ஸ்டார்ட்டே ஆகாது. ஆனால் வந்து நம்ம வெயிட் லாஸ்னால் முதல்ல வந்து டீ காஃபி தான் விடணும் அப்படிங்கிறது தான் இதுவே. ஸோ வந்து சுகர் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். டீ குடிக்கணும், சுகரை வந்து விட்டுறணும். ஸோ அதனால் எனக்கு டீ வேணும், சுகரை விட்டுறேன் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட்டு. ஸோ சுகரை விட்டுட்டு டீ மட்டும் எடுத்துக்கிட்டு நான் வந்து கடைக்கு கிளம்பி போயிட்டேன். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 1 o'clock போல் நான் வந்து மோர் எடுத்துக்கிட்டேன். சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி குலுக்கி வந்து மோர் எடுத்துக்கிட்டேன். மோர் வந்து நல்லா இப்போ வந்து சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து ஹீட் வேறு ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து பாட்டிலில் ஊற்றி கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் மோர். நான் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு. இப்போ நமக்கு பெருசாக பசியும் இருக்காது. பட்டர் டீ குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 hours மேலே நமக்கு பசியே இருக்காது. நடுவில் வந்து நமக்கு சாப்பிட்ணும் அப்படி கிரேவிங்ஸோ இல்லை எதாவது வேணும் அப்படின்னு தோணுச்சுனாவோ நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மோர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. ஸோ மோர் எடுத்துப்பேன். அடுத்து லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா பீர்க்கங்காய் பொரியலும் கோடை எடுத்துக்கிட்டேன். பொரியல் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். என்ன நமக்கு வந்து நிறைய ஃபைபர் தேவை. ஸோ வந்து கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கோங்க. சாப்பிட்றது வந்து கரெக்ட் டைமில் சாப்பிட்ருங்க. நம்ம ரொம்ப பசிக்கவே இல்லை, வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு உடனே வந்து அப்படியே சாப்பிடாமே இருக்கணும் அப்படின்னு இல்லை. கரெக்ட் டைமுக்கு சரியான ஃபுட்டை நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாவே வந்து நமக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பசித்து அதுக்கப்புறம் எடுக்கணும் அப்படின்னா கஷ்டம். அதனால் வந்து கரெக்டாக 1லேருந்து 2க்குள்ளே அந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம லன்ச் வந்து எடுத்துடலாம். ஸோ நான் ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு காய் வந்து ஃபுல்லாக எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். கூட வந்து கேர்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து பால், தயிர், மோர் இதெல்லாம் வந்து ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இது வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பால், தயிர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட முட்டை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன். ஸோ க்ரீன் டீ இதை வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் க்ரீன் டீ குடித்தது கிடையாது. நிறையா வாட்டி இது பண்ணியிருக்கோம். லிப்டன் க்ரீன் டீ தான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ கொஞ்சம் பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தான் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலாக அது லெமன் ஹனி ஃப்ளேவர் தான் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் அதில் லெமன் ஃப்ளேவரும் எனக்கு வரல, ஹனி ஃப்ளேவரும் எனக்கு வரல. ஸோ எனக்கு டேஸ்ட் வந்து சுத்தமாக பிடிக்கல. நான் இது தொடர்ந்து குடிக்க மாட்டேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து என்னடா க்ரீன் டீ இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய வாட்டி நம்ம சீரகம் தண்ணியெலாம் குடிப்போம், அதெல்லாம் நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இது எப்படி தான் இருக்குது டேஸ்ட் பண்ணல. நான் என்ன கொஞ்சம் கூட ஹனியோ இல்லை எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. ராவோ அப்படியே அந்த சுடுதண்ணியில் அந்த டிப் பண்ணி அப்படியே வந்து நான் குடித்தேன். சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா 2 முட்டையும் ஒரு 100 கிராம் அளவு சிக்கனும் நான் எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் நைட் என்னோடய டின்னரு. இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. நாளைக்கு என்னோடய டே எப்படி இருக்குது, நாளைக்கு நான் என்னென்ன ஃபுட் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.